இலங்கை கடல் எல்லையில் கருப்பு கொடி போராட்டம். யாழ் மாவட்ட கடற்றொழில் அமைப்புகள் தெரிவிப்பு. இலங்கை விமானப்படையின் 73வது வருட நிறைவை முன்னிட்டு யாழில் வான் சாகசம் மற்றும் கண்காட்சி. தென்னிந்திய கும்மாள நடிகைகள் மூலம் தமிழ் சமூகத்தை சீரழிக்க முயற்சி. ஐங்கரநேசன் குற்றச்சாட்டு. சபாநாயகருக்கு சிக்கல். நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டு எதிர்க்கட்சியினர். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்போம். மஹிந்த சூளுரை. ஆஸ்திரேலிய நிறுவனத்தினால் இலங்கையில் நிறுவப்படவுள்ள 150 எரிபொருள் நிலையங்கள். இளைஞர்களின் கையில் தமிழ் தேசியத்தை கையளிக்க வேண்டும். ஈஸ்வரவாதம் சரவணபவன். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். இலங்கைக்கும் ருமேனியாவுக்கும் இடையில் புதிய ஒப்பந்தம். களனி பல்கலை மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் சிஐடியினரால் கைது. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை கடல் எல்லையில் எதிர்வரும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கருப்பு கொடி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இன்றைய தினம் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். குறித்த சந்திப்பில் யாழ் மாவட்ட கிராவிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளன தலைவர் செல்லத்துறை நற்குணம் மற்றும் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சமாசங்களின் சம்மேளன தலைவர் புனித பிரகாஷ் கருத்து தெரிவித்தனர். நமது கடல் பரப்பிலே இந்திய இழுவைப் படகுகள் அத்துமுறை வந்து மிகவும் மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் கைது செய்யப்பட்ட சில தொழிலாளர்கள் இங்கே சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சட்டப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது அதிகமானவர்கள் அல்ல, ஒரு சிலர் சிறையிலே இருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக இந்தியாவிலே ராமேஸ்வரம் பகுதியிலே இந்திய கடற்தொழிலாளர்களினால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு அதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்திய அரசாங்கங்கள் சில உறுதிமொழிகளை வழங்கி அவர்களுடைய போராட்டம் நிறைவு பெறப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அந்த விடயத்தை தொடர்ந்து நாளைய தினம் அல்லது இன்றைய தினம் அவர்கள் எமது எல்லை பரப்புக்கு உள் வந்து தொழில் செய்யலாம் என்ற நிலைப்பாடு எழுந்துள்ளது. அதனாலே அந்த வகையிலே எமது தொழிலாளர்கள் மிகவும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழில்முறை நடவடிக்கைக்கு வருமாக இருந்தால் மிகவும் மோசமான ஒரு பாதிப்பு நிலையை நாங்கள் அடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த வகையிலே அவர்களை தடுக்கும் முகமாக அவர்களுடைய நடவடிக்கையை செயல்படுத்த விடாத ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் முகமாக நாங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி 3ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு மாபெரும் கருப்பு கொடி போராட்டம் நமது எல்லை பரப்பினுள்ளே செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இலங்கை விமானப்படையின் 73வது வருட நிறைவை முன்னிட்டு வான் சாகசம் 2024 கண்காட்சி நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. நட்பின் சிறகுகள் எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் மார்ச் மாதம் 6ஆம் திகதி தொடக்கம் 10ஆம் திகதி வரை காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த கண்காட்சி நிகழ்வு நடைபெறவுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. இலங்கை விமானப்படையுடன் யாழ்ப்பாணம் வர்த்தக தொழில்துறை மன்றமும் இந்த கண்காட்சியில் இணைந்துள்ளது. தமிழ் சமூகத்தை போதுமைப்படுத்தும் இன்னொரு நிகழ்ச்சி நிரலே தென்னிந்திய கும்மாள நடிகைகளின் வருகை என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று முன்தினம் மல்லாக்கத்தில் நடைபெற்ற தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் பசுமை அறிவொளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
தமிழ் பிரதேசங்களில் தினம் தினம் போதை மரணங்கள் பதிவாகும் அளவு எமது இளைய தலைமுறை என்று போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிக் கொண்டிருப்பதை காண முடிகின்றது. போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட கையோடு இளைஞர்களை லட்சிய பாதைகளிலிருந்து திசை திருப்பும் நோக்கில் போதைப் பொருட்கள் திட்டமிட்டு விநியோகிக்கப்பட்டன. இன்று அதை கைவிட முடியாத அளவுக்கு போதை பெரும் புற்றுநோயாக தமிழ் சமூகத்தை அறிக்க ஆரம்பித்துவிட்டது. இது போதாது என்று இப்போது திட்டமிட்டு தென்னிந்தியாவில் இருந்து கும்மாள நடிகைகள் வரவழைக்கப்படுகின்றார்கள். எமது மக்களின் பொழுதுபோக்குக்காக என்று சொல்லி இந்தியாவில் இருந்து கும்மாள நடிகைகள் கூட்டி வரப்படுகின்றார்கள். ரம்பா, ஊர்வசி, மேனகாக்களை கொண்டு முனிவர்களின் தவத்தை கலைத்த கதைகள் புராணங்களில் நிறைய உண்டு. இந்த கதைகள் இப்போது நம் கண்முன்னே அரங்கேற தொடங்கியுள்ளன. கஞ்சாவும் மாவாவும் ஐஸும் ஹெரோயின் மாத்திரம் போதைப் பொருட்கள் அல்ல, மதியை மயக்கும் எல்லாமே போதைகள் தான். அந்த வகையிலே எமது இளைஞர்களை குறிவைத்து கும்மாள நடிகைகளின் களியாட்ட நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. இவை தொடர்ந்து நிகழ்வதை தவிர்க்கும் முயற்சியில் தமிழ் சமூகத்தின் நலனில் அக்கறையுள்ள அனைவரும் ஈடுபட வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்டு எமது மக்களின் உள்ள ஆற்றுப்படுத்தலுக்கு பொழுதுபோக்குகள் அவசியமானால் அந்த பொழுதுபோக்குகள் பண்பாட்டு சீரழிவுக்கு வித்திடுவனவையாக இருக்கக்கூடாது. பண்பாடு என்பது ஒரு இனத்துக்கு தனித்துவமான அந்த இனம் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு தன்னை யார் என்று அடையாளப்படுத்தவும் கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நாம் நமது இனத்தின் பண்பாட்டு அடையாளங்களை எந்த கேளிக்கைகளின் பொருட்டும் இழந்துவிடக்கூடாது. நாமும் நமக்கென்று பல கலைகளை கொண்டிருக்கின்றோம். அவற்றை மேடையேற்ற உணர்வுள்ள படம் படைத்தவர்கள் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். சபாநாயகர் மஹிந்த ஜாபாபிபத்தின பாராளுமன்றம் மற்றும் அரசியலமைப்பின் நம்பிக்கையை மீறியுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினர் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பேரணியில் கையொப்பமிட ஆரம்பித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் எபே சுமந்திரன், லக்ஷ்மண் கிரியல்லு, ஜிஎல் பேரிஸ், திசு அத்தநாயக்கு, சந்திம வீரக்கொடி மற்றும் ஷான் பெஜியலால் டே சில்வா ஆகியோர் நம்பிக்கையில்லா பிரேரணியில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். பிரேரணியில் இன்றைய தினம் கையெழுத்திட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு, நிகழ்நிலை காப்பு சட்டம் சட்டவிரோதமான முறையிலேயே இன்று சட்டமாக மாறியிருக்கின்றது. இந்த சட்ட வரைவு குறித்து உயர்நீதிமன்றம் வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் தீர்ப்புகளை முற்றிலுமாக நிராகரித்து சபாநாயகர் தலைமையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அவர் கையெழுத்திட்டு உயர்நீதிமன்றத்தின் உயர் சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையில் இதை நாட்டின் சட்டமாக்கியுள்ளார். இதன் மூலம் சபாநாயகர் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளையும் மீறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்தன பாராளுமன்றம் மற்றும் அரசியலமைப்பின் நம்பிக்கையை மீறியுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவுள்ளது. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், லக்ஷ்மண் கிரியல்லு, ஜிஎல் பேரிஸ், திசு அத்தநாயக்கு, சந்திம வீரக்கொடி மற்றும் ஷான் பெஜியலால் டி சில்வா ஆகியோர் இன்றைய தினம் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுன அலுவலகத்திற்கு சென்றிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஷ சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் ஆஸ்திரேலியாவில் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனமான யுனைடெட் பெட்ரோலியம் உள்ளூர் சந்தையில் பெட்ரோலிய பொருட்களை வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுலக்ஷனா ஜெயவர்தன மற்றும் யுனைடெட் பெட்ரோலியம் ஆஸ்திரேலியா சார்பாக அதன் நிறுவனத்தின் உரிமையாளர் என்ற வகையில் எடி ஹேர்ஸ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான பெட்ரோலிய சில்லறை விற்பனையாளர் மற்றும் இறக்குமதியாளருக்கு இலங்கை முழுவதும் 150 எரிபொருள் நிலையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 50 புதிய எரிபொருள் நிலையங்களை நிர்மாணிப்பதற்கான உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆஸ்திரேலிய நிறுவனமானது இலங்கையில் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை இணைத்துக் கொண்டது. நான் உட்பட வயதில் மூத்தவர்கள் தேசியத்தின் பால் மிக நாட்டமுள்ள இளைஞர்களுக்கு வழிவிடுவதோடு இளைஞர்களது கையில் தமிழ் தேசியத்தை கையளிக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய இளைஞர்கள் வருங்காலத்தில் நாங்கள் அவர்களைத்தான் மையப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இதை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டும். நாங்கள் அதை மறந்துவிட்டு
வேறு எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றோம். அருகிச் செல்வதை நினைவூட்டுவதற்கும் அதை தக்க வைப்பதற்கும் சர்வதேச தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் தேசிய எழுச்சினாலும் அந்த வகைக்குள் அடங்கிவிடக் கூடாது. எப்போது அந்த வகைக்குள் அது அடங்கிவிடுகின்றதோ அன்றே இந்த பூமியில் தமிழன் என்ற இனம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் எல்லோரும் அஞ்சல் ஓட்டத்தை பார்த்திருப்பீர்கள். ஒருவர் கையில் அஞ்சல் கோலை கொண்டு வந்து கொடுப்பார், மற்றவர் அதை பெற்றுக்கொண்டு ஓடுவார், அவர் இன்னொருவரிடம் கொடுப்பார். இப்படி வெற்றி இலக்கை அடையும் வரையில் ஒருவர் இன்னொருவரிடம் அஞ்சல் கோலை பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். அதே போலத்தான் நாமும் சில விடயங்களை அடுத்த தலைமுறையிடம் கையளிக்க வேண்டும். அவர்கள் அதை கொண்டு ஓடுவார்கள். அஞ்சல் கோலை உரிய வகையில் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காவிட்டால் தோல்வியில் தான் முடியும். இன்றைய இளம் சமுதாயத்தை நோக்கி எல்லோரும் குற்றம் சுமத்துகின்றனர். தமிழ் தேசிய பாதையிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் என்று கூறுகின்றனர். போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள், மது பாவனைக்கு அடிமையாகிவிட்டார்கள், வாழ்வெட்டுக்களிலும் குழு மோதல்களிலும் ஈடுபடுகின்றார்கள் என்று இளம் சமுதாயத்துக்கு எதிராக குற்றப்பட்டோலை வாசிக்கின்றனர். சிங்கள தேசிய கட்சியை சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த தடவை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் வென்றிருந்தார். அவரது வெற்றிக்கு பின்னால் பல இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசியத்தை அந்த இளைஞர்கள் தொலைத்து விட்டார்களா? வேலைவாய்ப்புக்கும் அபிவிருத்திக்கும் தமிழ் தேசியத்தை அடகு வைத்து விட்டார்களா? இணக்க அரசியலுக்கு முன்னால் தமிழ் தேசியம் மண்டியிட்டு விட்டதா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இங்கே இளைஞர்கள் மீது குற்றம் சுமத்த முன்னர் அவர்களிடம் தமிழ் தேசியம் என்கிற அஞ்சல் கோலை நாம் கையளித்திருக்கின்றோமா என்ற கேள்வி பிரதானமானது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்த்திருக்கின்றோமா? தமிழ் தேசிய பற்றுடன் இருந்த நாம் அந்த வழியில் இளைஞர்களை பயணிக்க செய்திருக்கின்றோமா? இளைஞர்களால் தான் தமிழ் தேசியம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தங்கள் கைகளில் தமிழ் தேசியத்தை எடுத்தால் மாத்திரம்தான் நம்மால் விடிவை நோக்கி நகர முடியும். இலங்கை தமிழரசு கட்சி தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றி ஈட்டியது. தமிழ் தேசியத்தை நோக்கி இளைஞர்களை திருச்சியாக்கி ஒன்றாக அதை சொல்லலாம். இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக வருந்து கொண்டார்கள். அதற்காக தமது உயிரை கொடுக்கவும் துணிந்தார்கள். இளைஞர்களுக்கு அந்த பாதையை காட்டிய எங்கள் தலைவர்கள் பின்னர் தடமாறிய போதும் இளைஞர்கள் தங்கள் கொள்கைகளிலிருந்து விலகவில்லை, அதில் உறுதியாக இருந்தார்கள். தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவதில் அன்றைய இளைஞர்களின் பங்குதான் அளப்பெரியது. இப்போதும் அதைதான் நடக்கின்றது. அன்று இளைஞர்களாக இருந்த நாம் தான் இன்று அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். நாங்கள் சரியான முறையில் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? இப்போதும் சில யதார்த்தங்களை நாம் பேச விரும்புகின்றேன். யதார்த்தவாதி வெகுஜன விரோதத்தை சந்திக்க வேண்டும். இப்போதும் வயதில் மூத்தவர்கள் கையில் தான் அரசியல் இருக்கின்றது. இதில் என்னை விடுத்து நான் சொல்லவில்லை. வயதில் மூத்தவர்கள் கையில் அரசியல் இருப்பதாக தான் என்னவோ தமிழ் தேசியம் சிதைவடைகின்றதோ தெரியவில்லை. இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய ரத்தம் பாய்ச்சி அவர்களை புத்துணர்வு ஊட்ட வேண்டிய அரசியல் முதியவர்கள் இணக்க அரசியல் பாதையையும் தெளிவில்லாத இலக்கையும் வைத்திருப்பதால் தான் இன்றைய இளைஞர்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். எங்கள் வயதில் மூத்த தலைவர்கள் தேசியத்தின்பால் மிக நாட்டமுள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு விடுவதுதான் நல்லது. அவர்களின் கைகளுக்கு தமிழ் தேசியம் செல்லுமாக இருந்தால் மீண்டும் புத்தூக்கத்துடன் அது நகரத் தொடங்கும். 1980ஆம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் என்ன நடந்ததோ அதே போன்று இளைஞர்களின் கைகளில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து நாம் ஒதுக்கிக் கொண்டால் தமிழ் தேசியம் எழுச்சி அடையக்கூடும். நான் ஊடக நிறுவனத்தின் நிறுவனர் எனது நிறுவனமும் தமிழ் தேசியத்தையே இலட்சியமாக பறிந்து கொண்டு இன்று வரை அதன் தடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது.
அவ்வாறு அது பயணிப்பதற்கு காரணம் நான் பத்திரிகையின் செல்நெறியில் தலையிடாமல் இருப்பதுதான். அதற்காக நான் தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவன் என்ற அர்த்தம் அல்ல. அடுத்த தலைமுறைகளின் கைகளில் ஒப்படைத்திருப்பதால் தான் தமிழ் தேசியத்தை உறுதியாக வைத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய எழுச்சி நாள் என்பது ஒரு நாளில் முடிந்துவிடும் விடயமாகி கூடாது. இது இளைஞர்களிடையே விடுதலை பொறியை, தமிழ் தேசிய எழுச்சியை விதைக்க வேண்டும். இளைஞர்களை மீண்டும் தமிழ் தேசிய பாதையில் திரட்சியாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வயதில் மூத்தவர்கள் வழிவிட வேண்டும். அதன் பின்னரே தமிழ் தேசிய எழுச்சி தானாக உருவாகும் என்பது எல்லோருடைய எண்ணமும். எதிர்வரும் ஜூலை மாதம் அளவில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு முதலில் பொது தேர்தல் நடத்தப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கை மற்றும் உள்ளக கருத்து கணிப்புகளை அடிப்படையாக கொண்டு அதிபர் இந்த முடிவை எடுத்துள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் 18 மற்றும் அக்டோபர் 18 இடைப்பெற்ற காலப்பகுதிக்குள் அதிபர் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். இதற்காக வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கு முன்னர் பொது தேர்தலை நடாத்தினால் அதற்கான நிதி எவ்வாறு ஒதுக்கப்படும் என கேள்வி எழுப்பப்படுகின்றது. குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து நிதியை பெறலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. இது மார்ச் மாத கூட்டத்தொடர் இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயங்கள் தொடர்பில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி அமர்வின் போது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் வாய்மூல விளக்கமளிப்பு இடம்பெற உள்ளது. இலங்கையின் சமகால மனித உரிமைகள் முன்னேற்றங்கள் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகளில் அடைந்துள்ள இலக்குகள் தொடர்பில் முழுமையான அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கம் சமர்ப்பிக்க உள்ளது. இதற்காக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தலைமையிலான உயர்மட்ட குழு ஜெனீவா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெனீவா கூட்டத்தொடரினை மையப்படுத்தி புலம்பெயர் நாடுகள் ஊடாக நடத்தப்பட்டு வரும் ஈருருளி பயணம் 12வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் முடிவில் எதிர்வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஐநா திடல் முன்பாக இடம்பெறும் ஒன்று கூடலிலும் ஈருருளி பயணக்குழு பங்கேற்க உள்ளது. இலங்கை அரசினால் திட்டமிட்டு நடாத்தப்படும் தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற விடயத்தை முதன்மை கோரிக்கையாக கொண்டு இந்த ஈருருளி பயணம் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உயர் வெப்பநிலை காலநிலைக்கு ஏற்ற வகையில் மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் வழிகாட்டுதல்கள் அடங்கிய சுற்று நிருபத்தை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தல்கள் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வழிகாட்டுதல்களை பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் வெப்பநிலையால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் வெப்ப தாக்கங்கள் மற்றும் வெப்பத்தினால் உருவாகும் உடல் சோர்வு போன்ற சிக்கல்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை உள்ளடக்கி குறித்த வழிகாட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. அவற்றில் நேரேற்றத்திற்கான பரிந்துரைகள், பொருத்த ஆடைகள் மற்றும் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க வெளிப்புற நடவடிக்கைகளில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் உள்ளிட்டவை அடக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கும் ருமேனியாவுக்கும் இடையில் இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் ருமேனிய தூதுவர் டொமினா ஸ்டெலாசுக்கும் இடையில் அலரி மாளிகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் இரு நாடுகளுக்கும் இடையில் கல்வி, விவசாயம், தொடருந்து மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளிலும் ஒத்துழைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கழனி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் கெலும் முதன்நாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொது முறைப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்து புதிய மாணவர்களை சித்திரவதை செய்த சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கெலும் முதன்நாயக்க போலீசாரின் அழைப்பினை தவிர்த்து வந்துள்ளதுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளிநாடு செல்ல முற்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அவர் மகரன் நேதவாள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.